கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தற்பொழுது சமீபத்திய 2 வாரங்களாக தமிழகத்திலும் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் இந்த எஸ்ஐஆர் என்கிற விஷயம்தான். பொதுவாக இந்த எஸ்ஐஆரை பற்றி பேசினாலே குழப்பம்தான் மிஞ்சுகிறது என்பதை நாம் மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அதை பற்றி என்ன தகவல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு தகவலை தேடினால் மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் வேறு ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். இது நமக்கும் புரியலை, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் புரியலை. அப்படியாப்பட்ட ஒரு குழப்பத்தின் கூடாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, அதில் உள்ள டீட்டெயில்ஸை பற்றி நம்ம சொல்லலைங்க, அது நம்மளை இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுரும். அது இல்லாமல் இதில் உள்ள ஒரு நிதர்சனமான ஒரு குழப்பத்தை நம்ம பார்க்க வேண்டும். இதில் உள்ள மோசடி, அதாவது இது எப்படி குறிப்பிடுவது சரியானது என்றால், சட்டப்படியான ஒரு ஏமாற்றுதல். ஒருத்தன் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கிற திருட்டு, அதையே சட்டப்படி திருடுறதுக்கு நம்ம நாட்டில் வழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய குடி உரிமையை சட்டப்படி பறிப்பதற்கு என்ன வழி, அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் என்பது அதில் பல விவாதங்கள் இருந்தாலும் கூட நம்ம சொல்ல வருவது என்னவென்றால், தமிழ்நாடு மாதிரியான ஒரு படித்த ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலம். இந்த மாநிலம் மற்ற மாநிலம் மாதிரி கிடையாதுன்றது நமக்கு தெரியும் தான். தெரிந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இது போன்ற செயல்கள் செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கத்திலேயே இருக்கிறது, நாட்டு சட்டத்திலும் இருக்கிறது. இது முதல் தகவல். இவங்க இப்போ ரொம்ப நாங்கள் சிவியராக எடுக்க போகிறோம், தீவிரமாக திருத்த போகிறோன்னு சொல்லி வரோம் இல்லையா? இப்படி வர்றதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நம்ம செய்கிற தப்பு தான் அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறான். ஏன்னு சொன்னால், இந்த எஸ்ஐஆரை தவிர்த்து ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் ஐஆர் என்று ஒன்று இருக்கிறது. அது அவ்வப்போது நடப்பது தான், அது பெருசாக நமக்கு தெரியாது. அது என்னன்னு சொன்னால் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ஸ்பெஷலாக கழிச்சுட்டு பார்த்தா அதுதான். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஆர்ன்னு சொல்லுவார்கள். தேர்தல் ஆணையத்தின் பக்கத்தில் போய் படித்து பார்த்தால் நமக்கு தெரிகிறது. எஸ்ஆர் என்றால் என்ன? சம்மரி ரிவிஷன். அதாவது இதுக்கு வீடு வீடாக போய் கணக்கெடுப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் அந்த தரவுகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை இவங்களே இன்னொரு தடவை மீளுருவாக்கம் செய்து பார்த்துப்பாங்க, திருத்தங்கள் செய்துப்பாங்க. யாராவது இறந்துருக்காங்களா, இல்லை வேறு யாராவது புதுசாக வர்றாங்களா, அவங்கள சேர்க்கணுமா, இதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இப்படி இந்த விவகாரங்கள் எல்லாம் தனியாக இருக்கிறது. இருந்தும் இவர்கள் இப்படி செய்வதற்கு காரணம் என்னவென்றால் 2 விஷயம்தான். ஒன்று என்னவென்றால், நாட்டில் உள்ள அதிகமான மக்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தாலும் இப்போ இருக்கலாம், உயிரோடு இருக்காங்க இல்லையா? 80-85 வயசு உள்ளவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. அந்த மக்கள்லாம் இன்றைக்கி ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேள்வி குத்த கேளுங்க. இன்றைக்கு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே இந்தியாவில் உள்ள ஒரு மனுஷனை பார்த்து, உன்னுடைய குடியுரிமையை நீ ஏன்ட்ட நிரூபிக்கணும்னு கேட்குறான். அதாவது அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க, இந்தியா என்கிற நாடு உருவாகுவதற்கு முன்பிருந்தே உள்ளவர்கள், சமஸ்தானங்கள் இருக்கும் பொழுதே உயிரோடு வாழ்ந்தவர்கள், அவங்கள்ட்ட போய் நிரூபின்னு கேட்டான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு மடமையின் உச்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது இந்தியா மாதிரி நாட்டில் ஒரு ஃபார்ம் வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் அலைய வேண்டியிருக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் பாருங்க, இதெல்லாம் கொடுமைங்க. அதாவது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு பணியாள் பிஎல்ஓ, அவர் என்ன பண்ணுறாருன்னா, பச்சையாக கடிதம் எழுதி வைத்து விட்டு மரணம் அடைகிறார். எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது, ஒரு நாளைக்கு 800 ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண சொல்கிறாங்க, அதை டேட்டா பேஸில் ஏற்ற சொல்கிறாங்க, எனக்கு 80 அடித்து வைக்கிறதே பெரிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி மேலிருந்து அழுத்தம் தாங்க முடியாமல் அவர் மரணம் அடைவதை பார்க்கிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் ஜாவிதா என்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி பிஎல்ஓ தான், அவங்க மர்டராக அட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்ஓ, அவர் ட்ரெயினுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். இதெல்லாம் கேட்பதற்கு நமக்கு சகஜமாக இருந்தாலும் கூட இது எவ்வளோ வேதனையானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லாரும் இறந்து போனது ஒரே புள்ளியில் தான் ஜாயிண்ட் ஆகுது. அது என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு மனக்கவலையே வேறு பிரச்சனையும் இல்லை, பணிச்சுமை, கடுமையான பணிச்சுமை. அதாவது முடிகிற பணியை கொடுத்தா கூட செஞ்சிடலாங்க, முடியாத பணியை கொடுத்து நம்ம நாட்டில் எப்படி முடியும் யோசிச்சு பாருங்கள். 5G யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 50% டேட்டாவை யூஸ் பண்ணி பின்னாடி கடந்து போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிரும். அதுலேயும் ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது சுத்தமாக எடுக்காது.
நீங்கள் ரிமோட் ஏரியாக்களாக, அதாவது சிட்டியை தாண்டி இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிக்கு போனால் சுத்தமாக வேலையை செய்கிறதில்ல. அங்கே இருக்கிறவங்கள எப்படி ஃபுல்லப் பண்ண முடியும்? இது நடைமுறைக்கு ஒவ்வாது. அப்போ இதை மத்திய அரசாங்கம் எப்படி கையாளுகிறது என்றால், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு எடுக்கிறார்கள். இதுதான் உண்மை. பொதுவாகவே பிரதமர் மோடியினுடைய ஸ்பெஷாலிட்டியே ட்ரம்ப்பு, மோடி அவர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்கிறது. இவர்கள் எல்லாம் எப்படி முடிவு எடுக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு முடிவையும் அவர்கள் யோசிப்பதே கிடையாது. இதில் மக்களுக்கு என்ன நன்மை இருக்குது, இதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, எவ்வளவு இதில் பிரச்சனை இருக்கிறது, எதையும் யோசிப்பது போன்று தெரியவில்லை. ஆக இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய நாடு எதிர்கொள்வதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நினைக்க தோன்றுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அகாபிர முஜ்ரிமீஹா, ஒரு ஊரில் உள்ள உச்சகட்ட பாவிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அது சாதாரண ஒரு தேர்ட் ரேட் ரவுடி எல்லாம் அல்லாஹ் சொல்லலைங்க. அந்த மாதிரி கிரிமினல் அல்லாஹ் சொல்லவில்லை. இருப்பதிலேயே உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவிகளுக்கு லியம்குரு ஃபீஹா, அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுப்பான். எடுத்தவொடனே அழிச்சிட மாட்டான். எப்போவுமே கிரிமினல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்கிறது. ஒன்று, தப்பு செய்ய போகிறான் நியூஸ் அரெஸ்ட் பண்ணுறது, இது ஒன்று. ரெண்டாவது, அவன் தப்பு செய்ய வச்சு கையுங்களவுமாக பிடிப்பது. இப்போ அல்லாஹ் 2வது ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிகிறது. எல்லா அவகாசத்தையும் கொடுத்துட்டான், ஆட்சியை கொடுத்துட்டான், அதிகாரத்தை கொடுத்துட்டான், எல்லா விதமான ரைட்ஸும் அவங்க கையில் தான் இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு காலம் தாழ்த்துகிறான் என்றால், அல்லாஹ் சொல்வது போல அவர்களை அழிப்பதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனிக்கிறான். வமாஹும் பியஷ்குரூன், ஆனால் அந்த அழிவு அவர்களுக்கே தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் நம்ம மனச்சோர்வு அடைகிறோம். இன்னும் இப்படி போட்டு குழப்பறான், என்னம்மா செய்கிறது, என்ன நடக்குதுன்னே புரியலை, நாட்டில் இருக்கிறதா இல்லை வேற எங்கேயும் போயிடுறதா என்று கூட புலம்புவதை நான் பார்க்கிறோம். புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்று இவர்கள் அநியாயத்தில் ஆடுவதற்கு அவகாசத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களுடைய அழிவினால் வெகு தூரத்தில் அல்ல என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நேர தொழுகையிலும் இது போன்ற அநியாயக்காரர்களுக்கு மிகப்பெரிய அழிவை நீ கொடுத்து இவர்களுடைய ஆள் பலத்தையும் ஆயுத பலத்தையும் எல்லா விதமான அதிகாரத்தையும் குன்றச் செய்வாயாக யா அல்லாஹ் என்று கேட்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை சரியாக செய்து அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் நல்ல வாழ்க்கை பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.